வணக்கம் ஜேடி செல்நட்டன். ஒரு வழியாக என் வீட்டுக்கு நான் வைஃபை போட்டேன். இதில் என்ன இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்கணும். அப்படி கிடையாது. நான் வந்து இங்கே வில்லேஜில் இருக்கேன். வில்லேஜில் வந்து வைஃபை போடுறேங்கிறது பெரிய டாஸ்க் இருக்கவங்களுக்கு தெரியும். ஏன்னா சிட்டியில் இருக்கவங்கலாம் மோஸ்ட்லி ஃபைபர் கேபிள் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் வில்லேஜில் இருக்கவங்களுக்குலாம் ஒரே சேவியர் வந்து ஏர் ஃபைபர் மட்டும்தான். ஸோ நான் சூஸ் பண்ணிக்க ஏர் ஃபைபர் என்ன தெரியுமா? ஏர்டெல் ஏர் ஃபைபர். எதுக்கு ஜியோ ஏர் ஃபைபர் விட்டுட்டு ஏர்டெல் ஏர் ஃபைபர் சூஸ் பண்ண தெரியுமா? ஃபஸ்ட்டு திங், ஏர்டெல்லில் மட்டும்தான் வைஃபை ஒன்லி ஏர் ஃபைபர் பிளான் வச்சுருக்காங்க. நான் வந்து ஏர்டெல்லில் இப்போ வைஃபை மட்டும் தான் செட்டப் பண்ணியிருக்கேன், செட்டப் பாக்ஸ் கிடையாது. ஆனால் ஜியோ ஏர் ஃபைபர் வந்து செட்டப் பாக்ஸோடு தராங்க. அதோட பிளானும் 706 கிட்ட வரும் மந்த்லி நான் வந்து 706 ரூபா கட்டணும். தேவையில்ல, 30 MB ஸ்பீட் தான் இருக்குது. 706 ரூபா நான் கட்டணும். அந்த 706 ரூபா எதுக்காக? செட்டப் பாக்ஸ் யூஸ் பண்ணுறதுக்காக தான் அந்த 706 ரூபா வாங்குறாங்க. எனக்கு தேவையில்லை, எனக்கு வைஃபை மட்டும் தான் தேவை. என் வீட்டில் பாரு ஒரு 4-5 சேனல் தான். என்ன ஜி தமிழ், சன் டிவி, கேடிவி, ஸ்டார் விஜய், ஏதாவது நியூஸ் ஒன்று அவ்வளோதான் பார்ப்பாங்க. இது எதுக்கு நான் வந்து செட்டப் பாக்ஸ் வாங்கி அதுக்கு தனியாக காசை கட்டிட்டு எதுக்கு தேவையில்லாமல்? ஏர்டெல் ஏர் ஃபைபரில் வைஃபை ஒன்லினால காஸ்ட்டும் கொஞ்சம் கம்மி தான், 588 நினைக்கிறேன். சரி, மந்த்லி அரௌண்ட் 600 கிட்ட தான் வருது. ஒரு 100 rupees கிட்ட டிஃப்ரென்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் 40 MBPS ஏர்டெல் இப்போ நான் போட்டுருக்க பிளான். ஸோ எனக்கு வந்து இது ஓகேவா பட்டுச்சு. ஸோ செட்டப் ப்ராசஸ் எப்படி தெரியுமா இருந்துச்சு? நான் வந்து மண்டே புக் பண்ணேன். ஸோ மண்டே வந்தாங்க, நான் புக் பண்ணேன். மண்டே வந்தாங்க, வந்து டெஸ்ட் பண்ணிட்டு போனாங்க. இங்கே 5G வருதா, அவங்க டிவைஸ் டெமோ டிவைஸ் மாதிரி வச்சுருந்தாங்க டெஸ்ட் பண்ணுறதுக்கு. ஹைட்டாக அவங்களே கையில் பிடிச்சி டெஸ்ட் பண்ணி பார்த்தாங்க. 5G வருதுன்னு கன்ஃபார்ம் பண்ண அப்புறம் தான் அவங்க ஆர்டர் போட்டு டிவைஸ் ஆக்டிவேட் பண்ணி எடுத்து வந்தாங்க எங்கள் வீட்டுக்கு. உங்களுக்கு எப்படின்னா மாறலாம், நீங்கள் ஆர்டர் போடும்போது நீங்கள் பார்த்துங்க. டியூஸ்டே வந்து செட்டப் பண்ணிட்டாங்க. டியூஸ்டே ஒரு 5:30 PM தான் வந்தாங்க. நைட் ஆகிற டைமில் தான் வந்தாங்க. வந்துட்டு செட்டப் இன்னும் சிம்பிள் தான். இங்கே அவுட்டோர் யூனிட் மேலே செட் பண்ணுவாங்க. இன்டோர் யூனிட் வந்து அந்த அழகாக ஒரு சிலிண்டருக்கு வெளில டப்பா உங்களுக்கு காட்டுறேன். அதை வந்து செட்டப் பண்ணிட்டு ஸ்பீட் டெஸ்ட்லாம் பண்ணி எல்லாம் செக் பண்ணிட்டு ஆக்டிவேட் பண்ணிட்டு போயிடுவாங்க. அவ்வளோதான் மேட்ரு. ஆனால் எனக்கு ஒரு சின்ன பிரச்சனை நடந்துருச்சு அவுட்டோர் யூனிட் செட்டப் பண்ணும்போது. அது என்னென்னு சொல்கிறேன். ஓகே லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், ஐயோ நான் வேறு வீட்டுக்கு மேலே ஏறிட்டேன். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த ஏணியில் தான் ஏறி வந்தேன் பாருங்கள். இதுதான் அவுட்டோர் யூனிட்டு. இவ்வளோ ஒயர் மிச்சம் இருக்குது. இந்த ஒயர்லாம் கட் பண்ணி ஈத்தர்நெட் கேபிளாக மாற்றிருப்பேன். நான் சொல்லியிருந்தேன் முன்னாடி இதான் செட் பண்ணியிருக்காங்க. ஆனால் பாருங்கள் எப்படி செட் பண்ணுறான்னு. ஒரு மாதிரி ஆடுது, தெரியுதா? ஆடுது. இப்படி அசிங்கமாக செட் பண்ணி கொடுத்துட்டு போயிட்டாங்க. நான் தான் திருப்பி இதை கழட்டி இங்கே இந்த இடத்துல செட் பண்ணுற மாதிரி இருக்கும். செட் பண்ணுறேன், பார்ப்போம். ஆனால் இப்போதைக்கு பண்ண மாட்டேன். என்கிட்ட நான் ஆணி இல்லை. ஆணியை வந்து அப்பாவெல்லாம் வாங்கிட்டு வர சொல்லிட்டு செட் பண்ணிக்கலாம் பொறுமையாக. நான் மேலே இருந்தால் வீட்டில் திட்டுவாங்க, நான் கீழே இறங்குறேன். நான் யூஸ் பண்ண ஒரு 10 hours செட்டப் பண்ணி ஒரு 10 மணி நேரம் தான் ஆகுது. இந்த 10 hours நான் யூஸ் பண்ண வரைக்கும் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. 10 hours ஒன்றும் தெரிய போகிறதில்ல. உங்களுக்கு வந்து ஏர்டெல் தேங்க்ஸ் ஆப் தருவாங்க. அந்த ஏர்டெல் தேங்க்ஸ் ஆப்பில் நீ போய் நீங்கள் செட்டப் பண்ணிக்கலாம். வைஃபை பாஸ்வேர்டு மாற்றிக்கலாம், பேரை மாற்றிக்கலாம். ஐயோ இன்னொரு பிரச்சனைங்க, ஐயோ அது வேறு சொல்லி ஆகணும். ஏர்டெல் தேங்க்ஸ் ஆப்பில் வைஃபை நேம் நீங்கள் மாற்றுவீங்கல்ல. இப்போ வைஃபை நேம் வந்து இப்போ எக்ஸாம்பிள் திமிங்கலம்னு வைக்கிறேன்னு வச்சுக்கோங்க. இப்போ வைஃபை நேம் திமிங்கலம் அப்படின்னு சொல்லி நான் வைக்கிறேன்னா ஏர்டெல் தேங்க்ஸ் ஆப்பில் போயிட்டு வைஃபை நேம் எடிட் பண்ண வச்சோங்களேன். இப்போயுமே அது வந்து ஏர்டெல் _திமிங்கலம், ஏர்டெல் _கவின், இப்படி நீங்கள் வைக்கிற நேம் வந்து ஏர்டெல் _ அப்புறம் தான் வருது. எனக்கு என்னடா இது, என்னடா நீங்கள் ஏர்டெல் இப்படி பண்ணுறீங்க? ஜியோலாம் இப்படி பண்ண மாட்டான், ஜியோலாம் கரெக்டாக வைக்கிறான். ஆனால் ஏர்டெல்காரனே இப்படி பண்ணுறான். ஆனால் இதுக்கு ஒரு ஃபிக்ஸ் வேணும்னு வச்சோங்களேன், சிம்பிள் தான். அப்படியே உங்கள் டிவைஸ் அப்படியே திருப்பி பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு ஐபி அட்ரஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த ஐபி அட்ரஸ் போய் பார்த்தீங்கன்னா ஐடி பாஸ்வேர்ட் கேட்கும். அந்த ஐடி பாஸ்வேர்டு உங்களுக்கு பின்னாடியே கொடுத்துருப்பாங்க. அதை போட்டு நீங்கள் உள்ளே போனீங்கன்னா அட்மின் பேனலுக்குள்ளே வந்துடுவீங்க. அந்த அட்மின் பேனல் வந்து நிஜமாக சொல்கிறேன், நான் ஜியோவோட அட்மின் பேனல் பார்த்துருக்கேன். இவ்வளோ கிடையாது, இவ்வளோ நல்லா இருக்காது பார்க்க. ஆனால் ஏர்டெலோட அட்மின் பேனல் சூப்பராக இருக்குது, நல்லா இருக்குது, பார்க்க நல்லா இருக்குது. அவ்வளோதான். ஓரளவுக்கு ஃபங்க்ஷனாலிட்டி இருக்குது அதில் ஏர்டெல்லோட அட்மின் பேனலில். ஜியோவில் ஒன்றும் அந்தளவுக்கு இல்லை, நான் பார்த்த வரைக்கும் அந்தளவுக்கு இல்லை. ஸோ அட்மின் பேனலில் போயிட்டு நீங்கள் வைஃபை நேமும் பாஸ்வேர்டும் மாற்றிங்கன்னா அந்த ஏர்டெல் _ அதெல்லாம் இல்லாமல் வருது. எனக்கு அப்லோட் ஸ்பீடு டவுன்லோட் ஸ்பீடு ஓரளவுக்கு ஸ்டேபிளாக இருக்குது. நான் ஸ்பீட் டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது அரௌண்ட் 37 42 வரைக்கும் போயிட்டு வருது. எனக்கு ஓகே தான், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. எனக்கு அப்லோட் ஸ்பீடு வந்து அட்லீஸ்ட் 37 இருக்குது. இது இப்போ சிம் யூஸ் பண்ணுறது அதுதான் பிரச்சனை. என் சிம்மில் 100 MBPS வரும். ஜியோ தான் யூஸ் பண்ணுறேன். ஜியோவில் 100 MBPS ஸ்பீடே வரும். இப்போ நான் ஸ்பீட் டெஸ்ட் பண்ணி கூட காட்டுறேன் உங்களுக்கு லைவாக. ஆனால் அப்லோட் ஸ்பீடு தண்டம். அப்லோட் ஸ்பீடு 3 MBPS, ஸ்மால் பி. எல்லாம் சொல்கிறதா ஸ்மால் பியில் சொல்லிட்டு இருக்கேன், கேபிட்டல் பி கிடையாது.
எனக்கு அப்லோட் ஸ்பீட் முக்கியம், ஓரளவுக்கு ஸ்டேபிளாக வேணும். இப்போ நான் ஃபோன் ஹாட்ஸ்பாட் போட்டு என்னால் வாழ்க்கையை ஓட்ட முடியாது. ஃபோன் ஹாட்ஸ்பாட் போட்டால் ஃபோன் சூடாகுது, பேட்டரி குறையுது. ஆல்ரெடி ஃபோன் ஹாட்ஸ்பாட் போட்டு பேட்டரிலாம் செத்து போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஒரு டைம் ஒரு பிரச்சனை ஆச்சு என் நத்திங் ஃபோன் 2ல. அது என்னன்னு தெரில. நான் வந்து சார்ஜ் போட்டிருந்தேன், சார்ஜ் 60% கிட்ட ஏறிச்சு. ஏறின அப்புறம் சரி ஓகேன்னு சொல்லி நான் கழட்டிட்டு ஒரு அனிமே ஒரு எபிசோட் பார்த்துட்டு இருந்தேன். ஒரு எபிசோட் முடிச்ச உடனே பேட்டரி லோன் காட்டுது 15% கிட்ட வந்துருச்சு. ஒரு எபிசோட் 23 மினிட்ஸ் தான். என்ன ஆச்சுன்னு போய் பார்க்குறேன், அந்த பேட்டரி குருன்னு சொல்லிட்டு ஒரு பேட்டரி மானிட்டர் பண்ணுறதுக்கு ஒரு ஆப் யூஸ் பண்ணுறேன். அதில் போய் பார்த்தா பேட்டரி ஃபுல் ட்ரெயின் 20 மினிட்ஸில் 60%லேருந்து 15% வந்துருச்சு. எனக்கு அப்படியே ஷாக் ஆகிட்டேன் என்னாச்சுன்னு. அப்புறமா ஃபோனை ஆஃப் பண்ணி 100% வரைக்கும் சுவிட்ச் ஆஃப் பண்ணி 100% வரைக்கும் சார்ஜ் போட்டு அப்புறம் எடுத்து யூஸ் பண்ணால் கரெக்டாகிடுச்சு. இது என்ன வியர்டான பக்குன்னு என்னன்னு தெரில, என்ன பிரச்சனைன்னு எனக்கு தெரில. இப்போ நான் எதுக்காக சொல்ல வரேன், ஹாட்ஸ்பாட். இப்போ ஹாட்ஸ்பாட் போட்டிங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு பிரச்சனைலாம் இருக்குன்னா நீங்கள் வைஃபை கன்சிடர் பண்ணலாம். உங்கள் ஊரில் வந்து ஏர் ஃபைபர் போடுற அளவுக்கு ஒரு ஃபெசிலிட்டி இருந்துச்சுன்னா நீங்கள் பண்ணலாம். சரி ஓகே, வைஃபை போட்டாச்சு. அடுத்த என்ன பிளான் அப்படின்னா, இப்போதைக்கு அடுத்த வீடியோ பிளான் என்கிட்ட என்ன இருக்குன்னா, என் பழைய லேப்டாப் ஒன்று இருக்குது, பழைய டெல் லேப்டாப் ஒன்று இருக்குது. அதை யூஸ் பண்ணாமல் தான் இருக்கேன். அதை வந்து நான் சர்வராக மாற்றி அதில் வந்து 500 GB ஹார்ட் டிஸ்க்கும் 250 GB SSDயும் இருக்குது அதில். ஸோ அதை நான் சர்வராக மாற்றி அதை நான் வந்து யூஸ் பண்ண போகிறேன். சும்மா சின்ன சின்ன ஸ்டோரேஜ் ஸ்ட்ரீமிங்காக யூஸ் பண்ண போகிறேன். செல்ஃப் ஹோஸ்டிங் ஆப்ஸ்லாம் யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு வந்து நான் டிவைஸ் எப்படி இருக்குன்னு சொல்லி நான் லைவாக காட்டுறேன். இதுதான் டிவைஸு, அழகாக கொடுத்துருக்காங்க. எனக்கு இந்த டிவைஸ் பார்க்க பிடிச்சிருக்கு, நல்லா இருக்குது பார்க்க. சூப்பரான ஸ்மெல். இந்த உங்கள் ஃபோன்லாம் ஹீட் ஆச்சுன்னா உங்கள் கேஸ் இருக்குல்ல, உங்கள் கேஸை நீங்கள் ஸ்மெல் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்மெல் வரும்ல, அந்த ஸ்மெல் தான் வருது. இது கீழே பார்த்தீங்கன்னாலே தெரியும் உங்களுக்கு. இந்த ஐடி பாஸ்வேர்டு, மாடல் நம்பரு, இந்த யூசர் நேம் பாஸ்வேர்டு, ஐபி அட்ரஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அந்த அவ்வளோதான் இந்த வீடியோக்கு. உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக அதுக்கான ரிப்ளை கொடுக்குறேன். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். அண்ட் அடுத்த சர்வர் வீடியோ வருமானு தெரில, பார்ப்போம். சர்வர் வீடியோ போட ட்ரை பண்ணுறோம் சீக்கிரமாக. அதை பார்க்கணுன்னு உங்களுக்கு ஆசை இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வெயிட் பண்ணுங்கள், கண்டிப்பாக வீடியோ வரும். பாய்.